ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் வந்திருக்க நியூ அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். அது என்ன அப்படின்றத பற்றி சார் நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லியிருக்காரு. மஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரீஃபண்டுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்றவங்களுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த 15 நிமிஷம் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் அந்த ஆடியோவை கிளியராக கேட்டுக்கோங்க. அதான் இன்றைக்கான அப்டேட்டு. அது என்ன அப்படின்னா, வேலட் 0 ஆகிறது, மெயில் ஐடி சேஞ்ச் ரிலேட்டடாக பாஸ்வேர்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க இப்போ கரண்ட்டாக என்ன அப்டேட் போயிட்டுருக்கு. அதோட இன்னொரு விஷயம், யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் எஸ்பிஐ ரிலேட்டடாகவோ எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது, இந்த மாதிரி ரிலேட்டடாக இன்றைக்கி சார் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்காரு. வேலட் 0 ஆகிறது ரிலேட்டடாகவும் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி நிறைய டைம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்ளைட் வேலட்டுக்கு உங்களோட அமௌண்ட் ஒர்க்கிங் வேலட், நான் ஒர்க்கிங் வேலட்டில் இருக்க அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் தான் 0 ஆகும், அப்ளைட்டில் இருக்கிறது 0 ஆகாது. ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க, அப்ளைட்டு 0 ஆகிடுச்சு எப்படி நாங்கள் வித்ட்ராவல் கொடுக்குறது அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. அப்ளைட் அப்படிங்கிறது 0 ஆகாது. ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் அப்படின்றத 0 பண்ணிவிடுவாங்க. நீங்களே ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 0 பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் கம்பெனி சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்மளால் வித்ட்ராவல் கொடுத்து எடுக்க முடியாது. அந்த ரீசன்னால தான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி சேஞ்சிங் ரிலேட்டடாகவுமே நமக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் SBO web.org.in அப்படின்றது தான். நம்ம இப்போ SBO web.2 அப்படின்ற ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பட் நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வெப்சைட், கம்பெனி லான்ச் ஆனதில் இந்த வெப்சைட்டில் தான் எல்லா ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அது இப்போ லாக்கில் இருக்குது. மேக்ஸிமம் நமக்கு 1 வீக்குள்ளே அது கிடச்சிரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் அது எந்த அளவுக்கு அஷூரன்ஸாக கிடைக்கும் அப்படின்றதுமே இன்னும் கிளியராக சொல்ல. பட் மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே நமக்கு நம்மளோட வெப்சைட் கிடச்சிருமே சொல்லியிருக்காங்க. அது வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம வித்ட்ராவல் கொடுக்குறது ப்ராசஸ் பண்ணிடலாம். வித்ட்ராவல் கொடுத்துட்டு ஆல்ரெடி வேலெட்டில் அமௌண்ட் வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்குமே பேமெண்ட் போயிடும். கம்பெனியில் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே கம்பெனி சைடு ரீஃபண்டுமே கிடைக்க போகுது. அதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா SBOவில் 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு என்ன பிளான் வந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு நம்மளோட பிளான் இருக்கும் அப்படின்றது தெரியும். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே எல்லா ஒர்க்கும் நமக்கு கிளியராக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வெப்சைட் கிடச்சிருச்சு அப்படின்ற போது நெக்ஸ்ட்டு ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணி தான் லாக் பண்ண வெப்சைட்டை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போதே நம்ம எந்த ஒரு அப்ரூவலாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிருவாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்ற மெத்தடை பேஸ் பண்ணி நமக்கு எந்த ஒரு அப்ரோச்சாக இருந்தாலும் சீக்கிரமாகவே கிடச்சிரும். இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க யூடியூப் வீடியோக்கு நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுனால ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். SBI பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டும் ஒர்க் பண்ண அமௌண்ட் ரெண்டுமே தருவாங்க. பட் அந்த ரீஃபண்டுமே அப்படின்றது எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகி வித்ட்ராவல் ப்ராசஸ் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் வித்ட்ராவல் அப்படின்றத சார் கிளியராக சொல்லியிருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல அப்படின்றவங்க தாராளமாக ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா அவங்களும் ஜஸ்ட்டு SBO ரிலேட்டடாக வரவங்க தான். ஒரு யூடியூப் சேனல் மூலிமா அவங்களோட பொருளாதாரத்துக்கோ இல்லை அவங்களோட டேலண்ட்டையோ கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேமெண்ட் கொடுக்கல, அதனால் அவங்கள திட்டுறது சரியாக இருக்காது. அதே மாதிரி உங்கள் அப்ளைனருமே ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பாரே தவிர கம்பெனி பற்றி நீங்கள் தான் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிருக்கணும். ஜாயின் பண்ண பிறகு உங்கள் அப்ளைனரை திட்டுறதுனாலையோ யூடியூபர் திட்டுறதுனாலையோ ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா திட்டினா பேமெண்ட் வந்துடும் அப்படின்னா அப்போ எல்லாருமே திட்டினா எல்லாத்துக்குமே தான் பேமெண்ட் வரும். பட் நீங்கள் திட்டத்தினாலாம் பேமெண்ட் வராது. கம்பெனி சைடு எல்லா ஒர்க்கும் கிளியராக நடக்கணும். கவர்மெண்ட் எல்லா அப்ரூவலும் கரெக்டாக தரும். அப்போ தான் நமக்கான பேமெண்ட் கிடைக்கும். ஒர்க்குமே கன்டினியூ பண்ண முடியும். இன்னும் ஃபியூச்சர் நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது SBO ரிலீவ் ஆகிறேன்னு சொன்னாலும் சரி, அவங்க ரீஃபண்ட் வாங்குற வரைக்கும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. SBO கன்டினியூ பண்ணவும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட்ஸ் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக சொல்லியிருக்கேன். பட் சார் கொடுத்த ஆடியோவை நீங்கள் கிளியராக கேட்டுருங்க. உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.